வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளது திராவிட மாடல் அரசு. வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு எப்போதும் உண்மையாக இருக்கும் என்பதை மீண்டும் செய்து காட்டியுள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதம். பத்து ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம். தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது அவர்கள் பெறும் ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஓய்வூதியம் 50%ல் 10% ஊழியர்களின் பங்களிப்பாக இருக்கும் என்றும் அறிக்கை. அரசு அலுவலர்கள் உயிரிழந்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. புதிய ஓய்வூதிய திட்டத்தால் ஓய்வூதிய நிதியத்திற்கு ஆண்டுக்கு 13,000 கோடி வழங்கப்படும். ஓய்வு பெறுவதற்கான பணிகாலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அலுவலர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் தரப்படும். ஜனவரி 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டம் என்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவிப்பு. ஓய்வூதிய அறிவிப்பின் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு வாழ்வு அளித்துள்ளார் முதலமைச்சர். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பேட்டி. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் திடீர் தள்ளுமுள்ளு. தடுப்புகளை தள்ளிய மாடுபிடி வீரர்களை தடியடி நடத்தி கலைத்த போலீசார். உதகை அருகே காலில் காயங்களுடன் சுற்றித் திரியும் புலியால் பொதுமக்கள் பீதி. புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான செயலியை வெளியிட்டார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதள பக்கத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை அழைக்கிறது. உங்கள் ஆலோசனைகளை தெரிவிக்க தொலைபேசி 08069446900, வாட்ஸ்அப் 9384001724, மின்னஞ்சல் DMK Manifesto 24. திமுக தேர்தல் அறிக்கை செயலியில் பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கருத்து சொல்ல அழைப்பு. மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக கனிமொழி பேச்சு. தளபதி அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை, இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை கேட்க திட்டம். தமிழ்நாட்டை சீரழிப்பதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் போட்டி. 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் சீமான் திட்டவட்டம். அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவாக வைக்கீங்க. நீ இதில் மாற்று ஒரே இது 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமாக திருடுறது, எவன் அதிகமாக கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமாக நாட்டை நாசம் பண்ணுறதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு?
மாநிலத்தின் அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை காவல்துறையினர் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மக்களுக்கு காட்சி கெளிவர்களா கனிவா நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. போதைப்பொருள் விவகாரத்தில் சமரசமின்றி செயலாற்ற வேண்டும். போலீசாருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ற ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும். வேலு நாச்சியார் பிறந்த நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தாவேகா தலைவர் விஜய். வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் வழியில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களை விரட்டி மக்கள் விரும்பும் மக்களாட்சியை அமைக்க உறுதியேற்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என கூறும் முதலமைச்சருக்கு டாஸ்மாகில் விற்கப்படுவது போதை இல்லையா? டாஸ்மாகை மூடப்போவது எனவும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. இல்ல வேற வரக்கூடிய உள்நாட்டுல இருந்து வரல, வெளிநாட்டுல இருந்து வருது. போதைங்கிறது லோக்கல்ல இருக்கிற டாஸ்மாக் சேர்த்து தானே. டாஸ்மாக் போதையெல்லாம் போதை இல்லையா? டாஸ்மாக் நடத்துற முதல்வர் அவர்கள் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னா அப்ப அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஒவ்வொரு வருஷம் டார்கெட் வச்சு சேல்ஸ் பண்றீங்களே, அப்ப போதை எண்ணத்தை இல்லது போதை பொருளை நீங்க மக்கள் கிட்ட பரவலாக்கலையா? முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தாவேகா கூட்டணிக்கு வர வாய்ப்பு. தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். பொறுப்பேற்றார். இப்போ தினகரன் ஓபன்னீஸ்வரன் உங்க அன்னைக்கு வருவாங்க, பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பொங்கலுக்குள்ள அது இப்போ சாத்தியமாக இருக்கும். போதைப் பொருள் குறித்து பேச திமுக அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை. போதைப் பொருளை தடுப்போம் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அதை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. அப்புறம் இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ளே சொல்றது வெக்கமா இல்லையா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் செல்வதாக ஜோதிமணி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விவகாரம். ஜோதிமணியின் கருத்து குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட உள்ளதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் அறிவிப்பு. On Satish Kumar, already constituted a committee, and this issue will be first investigated, and then the All India Chairman of the RGPRs will take the disciplinary action on that. We know that these concerns are there, but we cannot just take a decision on these matters immediately, because we have to follow our party protocol, and we have to understand what exactly. திமுகவுடனான கூட்டணி நம்பகத்தன்மை வாய்ந்தது என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தகவல். உட்கட்சி விவகாரம் குறித்து பொது வெளியில் பேசக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். Has anybody told you that we are not going to do alliance with the DMK? Today is exactly 1 month back I met Chief Minister by going to their office,
We have just completed 1 month and we are waiting. We are hopeful that the DMK will take a decision firmly. We are proactively, we have formed a committee. We went and met the Honorable Chief Minister along with our entire 5 members. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட பேச்சு விரைவில் நடைபெறும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இல்லைங்க, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அகில இந்திய தலைமையோடு பேசிக்கொண்டிருப்பதாக எனக்கு தகவல். எங்களுடைய குழுக்கு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், அழைப்பார்கள். நாங்கள் போய் பேசுவோம். இந்த தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என யார் கூறியது? தாவேகா தரப்பில் கூறினார்களா அல்லது காங்கிரஸ் கூறியதா என்றும் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சரமாரி கேள்வி. What cadre speaks and what leader speaks, that is, I cannot tell to you today what is happening. So that is their version, this is our version. சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவர் அறையில் மது அருந்திய விவகாரம். 4 மருத்துவர்கள் 1 மருந்தாளுநரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட சுகாதாரத்துறை நடவடிக்கை. அரசு மருத்துவமனைகளையும் குடிப்பகங்களாக மாற்றியது திமுக அரசின் சாதனை. மருத்துவர்கள் 4 பேர் பணியிடை நீக்க விவகாரத்தில் ஆட்சியாளர்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஆந்திர மாநிலம் நிஜாம்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் பயங்கர தீ விபத்து. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகுகள் எரிந்து சேதம். குடியரசு தினத்தையொட்டி டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை. இசை வாத்தியங்களுடன் வீறு நடை போட்ட ராணுவ வீரர்கள். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தல். தப்பியோட முயன்றதால் நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. வெனிசுலாவில் அமெரிக்காவின் வான்படை அடுத்தடுத்து 7 இடங்களில் குண்டுவீச்சு. தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். Mira, huevón, durísimo, chamo. Ya vas a ver un incendio, pero una vaina... Oye. Marico, oye algo. அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து வெனிசுலாவில் அவசர நிலை பிரகடனம். அமெரிக்காவின் வணிக மற்றும் பயணிகள் விமானங்கள் வெனிசுலா வான்வெளியில் பறக்கவும் தடை விதிப்பு. வெனிசுலாவில் உள்ள ஒரு துறைமுகம் தாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். தரை வழியாக வெனிசுலாவை தாக்குவதற்கான சாத்தியக்கூறு குறித்து அமெரிக்கா ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல். தெற்கு மெக்சிகோவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிரடியாக குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். ஐபிஎல் போட்டிகளில் சிறந்த கேப்டன் என்றால் அது நிச்சயம் தோனிதான். தோனி தலைமையில் விளையாட வீரர்கள் கனவு காண்பதாகவும் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் கிறிஸ் ஜோர்டன் புகழாரம். ஐபிஎல் தொடரில் விளையாடும் வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மானை அணியிலிருந்து விடுவிக்க வேண்டும். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் விவகாரத்தில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு பிசிசிஐ அறிவுறுத்தல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,160 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் 1 கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 12,520 ரூபாய்க்கு விற்பனை.